ஃப்ரெண்ட்ஸ், விடுமுறையிலையும் அறிவை வளர்க்க வேண்டும் என்ற எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியரின் அறிவுரைக்கேற்ப நாங்கள் இன்று இருவரும் பாவேந்தர் வாழ்வில் என்ற தலைப்பில் உங்கள் முன் பேச வந்துள்ளோம். கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. புரட்சிக்கவிஞர் பாரதிதாசன் தன் இளமை கால கல்வி பற்றி ஒரு பதிப்பு எழுதியிருக்கிறார். அது அந்த கால தமிழ் புலவர்களால் தனிமுறையில் எடுத்து நடத்தப்படும் பள்ளிகளான சின்ன பள்ளிக்கூடங்கள், தமிழுக்கும் தமிழ் நெறிகளுக்கும் புறமான பள்ளிக்கூடங்களை சர்க்கார் பள்ளிக்கூடங்கள் என்பார்கள். எனக்கு விவரம் தெரிந்த 6 ஆண்டு முதல் 17 ஆண்டு வரை திண்ணை பள்ளிக்கூடத்தை தவிர உலகில் வேறு எந்த பள்ளிக்கூடமும் எனக்கு தெரியாது. திண்ணை பள்ளிகளில் உரைநடை 60 விளக்கத்தோடு பாடம் நடக்கும். செயல்கள் மூலப்பாடம் மட்டும் நெட்டுருவாக்கப்படும். மேலும் பொன்னிலக்கம் என் சுவடி கருத்தாக சொல்லி தருவார் ஆசிரியர். 12 வயதில் திருக்குறள் 1330 திருக்குறள்களும் தெரியும். மனப்பாடம். குமரேச சதகம் முதலியவைகளும் மனப்பாடம். எங்கள் பள்ளியின் கணக்கில் எங்கள் பள்ளியின் சட்டம் இல்லைனா. இவர் பிறவி என்னும் பகுதியில் ஆசிரியராக படிக்க சென்ற போது இவருக்கு வயது 18 தான். ஆனாலும் இளம் மாணவர்கள் விரும்பும் வகையில் பாடம் சொல்லிக் கொடுப்பதில் சுப்புரத்தினம் வல்லவர். கரும்பலகையில் படம் வரைந்து மாணவர்களுக்கு புரியும் வகையில் பாடம் நடத்துவார். கல்வியின் சிறப்பை மாணவர்களுக்கு கட்டு உணர்த்த வேண்டி எளிய பாடல்களை எழுதி மாணவர்களை பாடச் சொல்வார். அப்பாடலில் ஒன்று, கல்வியின் மிக்கதாம் செல்வமென்றில்லையே, கண்மணி கேளடா நீ என்ற சொல்லையே, செல்வம் பிறருக்கு நாம் தந்திடில் தீர்ந்திடும், கல்வி தருந்தோறும் மிக சேர்ந்திடும், கல்வியுள்ளவரே கண்ணுள்ளார் என்னலாம், கல்வி இல்லாதவர் கண் புண்ணோன்றே பண்ணலாம். நன்றி, வணக்கம்.